தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவ ஜனமே, தேவனாகிய கர்த்தர் கிருபையாய் நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார். இனி வரும் காலங்களிலும் அவர் உங்களை நடத்துவாராக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே வாசிக்கிறோம். ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. இன்றைக்கு ஆக்கினை தீர்ப்பு ஏன் காணப்படுகிறது? கடந்த நாளில் ஒரு சகோதரர் அவர் பேசும்போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, ஏன் கடவுள் பூமியை அழிக்க வேண்டும்? ஏன் சண்டைகள், பிரச்சனைகள் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க, மாறி மாறி பிரச்சனையை பண்ணுறாங்க, ஏன் அழிவு உண்டாகிறது? இப்படி பல கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தார். இது அவருக்கு மாத்திரமல்ல, அநேகருக்கு இப்படிப்பட்டதான கேள்விகள் உண்டு. இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கிறேன். சொல்லும்போது, ஏன் பாஸ்டர் இப்படி காரியங்கள்லாம் நடக்கணும்? அப்போ கடவுள்னு ஒருத்தர் இருந்தார்னா ஏன் இதெல்லாம் சம்பவிக்கணும்? அந்த பிரச்சனை இல்லாமே தடுத்திருக்கலாமே அப்படி என்கிறதான இந்த வார்த்தைகளை சொல்லுகிறதை கேட்க முடிகிறது. நீங்களும் கேட்டு இருக்கலாம். தேவப்பிள்ளையே, இங்கே வசனம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது, தேவன் இந்த பூமிக்கு அவர் ஒளியாய் அவர் கடந்து வந்தார். அவர் ஒளியாய் வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் எப்படி இருக்கிறதுனா பொல்லாததாய் இருக்கிறது. அது இருளுக்கு அடுத்ததாய் அது காணப்படுகிறது. அவன் என்ன விரும்புகிறான்? ஒளியை விரும்பலை, எனக்கு இருள் தான் வேணும்னு அவன் நினைக்கிறான். அவன் எண்ணம் எல்லாம் இருளுக்கு அடுத்தவைகளாய் தான் அது காணப்படுகிறது. மனுஷன் விரும்ப வேண்டியது என்ன? நன்மை இருக்கு, தீமை இருக்கு. இதில் அவன் எதை சூஸ் பண்ணிக்கிறான், எதை தெரிந்தெடுக்கிறான்? ஒளி இருக்கு, இருளும் இருக்கு. இருளில் போனால் பயம் இருக்குன்னு தெரியும், இருளில் போனால் எனக்கு கண்ணு தெரியாதுன்னு தெரியும், இருளில் போனால் வழி மாறி போயிடுவேன்னு தெரியும். ஆனால் நான் என்ன செய்கிறதில்ல, ஒளியை விரும்புகிறதில்ல. இருள் தான் எனக்கு வேணும், அந்த பயம்தான் எனக்கு வேணும், தீங்கு தான் எனக்கு வேணும், அந்த பாதைகள் மாற்றப்படுகிறது தான் எனக்கு வேணும் என்று சொல்லி அந்த இருளை அவர்கள் தெரிந்தெடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். இந்த உலகம் வசனத்தின்படி அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறபடியால், ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறபடியால், தேவ மனுஷனே, தேவ பிள்ளையே, உலகத்தில் இருக்கிறவனுக்கு மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் அதுதான். ஒளி உனக்குள்ள இருக்கு, வெளிச்சம் உனக்குள்ள இருக்கு. நீ ஒளியை விரும்புகிறையா இல்லை இருளை விரும்புகிறியா? ஒரு தரம் தானே, தெரியாம தானே நம்முடைய பாவங்கள், இருளின் ஆதிக்கங்கள் அதில் போய் அகப்பட்டு கொண்டு இருக்கிறோமா? ஆண்டவர் சொல்லுகிறார், அதிலிருந்து வெளிவர கர்த்தர் உனக்கு கிருபை தருவாராக. அதிலிருந்து கர்த்தர் விடுவிக்கப்பட உதவி செய்வாராக. இருளை பார்க்கிலும் ஒளியை விரும்பு. ஆனால் மாற்றியல்லவா நாம் பற்றி கொண்டு இருக்கோம். ஒளியை பார்க்கிலும் இருளெல்லாம் விரும்பிக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், இருளை விரும்பாத. இருளுக்குள்ளே போவேனா என் பிள்ளை நீ அகப்பட்டு கொள்வ. உன் வாழ்க்கை பயத்துக்குள்ளே மாறிடும், உன் வாழ்க்கை அழிஞ்சு போயிடும். மாறாய் நீ ஒளிக்குள்ளே வந்த என்றால் ஒளி சரியான பாதையில் நடத்தும், ஒளி தைரியத்தை கொடுக்கும், ஒளி உனக்குள் இருக்கிறதான இருளை விலக்கி போடும். நீ இருளை பற்றி கொள்ளாதே, ஒளியை பற்றிக்கொள். அங்கே சொல்லப்படுகிறது, ஆகையினால் ஆக்கினை தீர்ப்பு அது அங்கே உண்டாயிற்று. இன்னைக்கு ஆக்கினை தீர்ப்புக்கு தப்பும்படியான கிருபைகளை தேவனாகிய கர்த்தர் இன்று 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 உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் தருவாராக. இருளை விட்டுருங்க, ஒளியை பிடிச்சிருங்க. ஒளியாகிய இயேசுவை பிடிச்சிருங்க. அவர் மனுஷருக்கு ஒளியாய் இருக்கிறார். மனுஷனிடத்தில் ஒளியாய் அவர் வந்தார். இந்த உலகத்திற்கு ஒளியாக அவர் காணப்பட்டார்.
ஒளியினிடத்தில் கடந்து வரும் பொழுது அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. பாருங்க, ஒரு இருள் இருக்கு, சின்ன ஒரு வெளிச்சம் போதுங்க. உங்க கையில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு ரேடியம், அந்த பால் இருக்கும் பாருங்க, சின்ன பால் ரேடியம் இருக்கும். இல்லை இந்த சில பென்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ரேடியம் வரும். அதை வெளிச்சத்தில் பார்க்கும்போது ஒன்றுமே தெரியாது, நார்மலாக இருக்கிறது போல இருக்கும். ஆனால் ஒரு இருளுக்குள்ளே கொண்டு போகும்போது அது ஒரு சின்ன ஒரு வெளிச்சம் அந்த இடத்துல இருக்கிற காரியத்தை உங்களுக்கு பிரகாசிக்கப்படும். உங்களுக்குள்ளே இருக்கிறதான வெளிச்சம் எல்லா இருளையும் நீக்கி உங்களை பிரகாசிக்க பண்ணும். கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்துவார். ஆக்கினைக்கு கர்த்தர் தப்பி போக உதவி செய்வார். இந்த உலகத்தையும் ஆக்கினையிலிருந்து கர்த்தர் தப்பிக்க கிருபை தருவார். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல தகப்பன், இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒளியை அவர்கள் பற்றி கொள்ள, இருளை விரும்பாதபடிக்கு இருளை விட்டு விலகி வருவதற்கு கிருபை தருவீராக. இருளை பற்றி கொண்டு ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாதபடிக்கு, பொல்லாத காரியங்களில் செயல்படாதபடிக்கு ஜனங்களுக்கு வேண்டிய விடுதலையை தருவீராக. வெளிச்சத்தின் தேவனாகிய உம்மை பற்றி கொள்ள, ஒளியின் இடத்திலே வர ஒளியை பின்பற்ற உடைய பிள்ளைகளுக்கு கிருபை பாராட்டும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆம் தேவ பிள்ளையே, இருளுக்கு இடம் கொடுக்குறியா, ஒளிக்கு இடம் கொடுக்குறியா? ஒளி வருமானால் இருள் விலகி போகும். ஆக்கினை தீர்ப்பிலிருந்து விடுவிக்கப்படுவாய். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you. God bless you.